ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டைம் வித் ஷெர்லி சேனல். இந்த வீடியோவில் நம்மளை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலா கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். சரி, கமலா இது வந்து இந்தியன் ஹாரர் கேம்னு சொல்லுவாங்க. இந்த கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முதல்ல கமலா கல்யாணம் ஆகி வருவா. அப்புறம் அவளை ஒரு ஸ்பிரிட் மேலே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அது மனுஷக்கறி தின்னுட்டுருக்கு. அதாவது அவங்க மாமனார் மேலேயே குதிச்சு தின்றுச்சு போலங்க. அதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஃப்ளோரில் யூரினேட் பண்ணாதீங்கன்னு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ட்டு வந்துட்டேன். என்னடா இந்த சைடு வந்தாலே இது விழுகும். எனக்கு தெரியும், அவங்க எல்லாமே எனக்கு தெரியும். இதெல்லாமே நிறைய தடவை நான் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? ஆக்சுவலாக நான் முதல்ல இது நார்மல்னு தான் நினச்சி விளையாட வந்தேன். கடைசியில் பார்த்தா நான் என்ன பண்ணியிருக்கேன், முன்னாடி ப்ராக்டிஸ் வச்சு விளையாண்டு பார்த்ததுலேயே விளையாண்டுட்டேன். சரி, ஓகே, முடிச்சுட்டு எப்படியா இருந்தாலும் கேமு அதே அளவு தான் ஹாரர்ட்டி இருக்குது. பட் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நான் தெரியாமல் ப்ராக்டிஸ்லேயே விளையாண்டேன். ஆனால் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் மாதிரியே இல்லை. ப்ராக்டிஸு அந்த கமலாவும் நம்மளுக்கு ஒரு தொல்லையே. ஆனால் கமலாவை தவிர்த்துட்டு எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. என்னடா கக்கூஸ்லாம் இருக்குது, செருப்பெல்லாம் வச்சுருக்கான். கமலை இந்த ஃபாரினில் வளர்ந்துட்டு வந்திருப்பா போல். கக்கூஸ்க்கு செருப்பு போட்டு ஐ கேன் ஹைட் ஃப்ரம் ஹர் பட் நாட் ஃபார் லாங், ஷீ இஸ் அன்ஸ்டாப்பபிள், ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் எஸ்கேப், ஐ டோன்ட். அது என்ன எழுதியிருக்குன்னா, என்னால் அவகிட்டேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் ரொம்ப நேரம் அவகிட்டேருந்து என்னால் தப்பிக்க முடியாது. அவளை யாராலையுமே நிறுத்த முடியாது. அவள் அவ்வளோ பவர்ஃபுல். என்னை லார்ட் சம்திங் ஏதோ ஒன்று என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. லார்ட் அப்புறம் என்ன எழுதியிருந்தாங்கன்னு எனக்கு மறந்துருச்சு, சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ என்னோடய குரல் இவ்வளோ மோசமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகேவா? ஆக்சுவலாக இது பேசாமல் கமலான்னு வச்சுருக்கிறதுக்கு பதிலாக கமலா பேஸ்டு வச்சுருந்துருக்கலாம். மேஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டுருந்தேன். கிட்டத்தட்ட 35 மினிட்ஸாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சுத்தமாக எனக்கு முடியவே இல்லை. அவ்வளோ நேரம் என்னோட ரைட் ஹேண்டே உடஞ்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், என் லெஃப்ட் ஹேண்டே உடஞ்சிருச்சு விளையாண்டு. நடுவில் வேற ஒரு 5 மினிட்ஸ் நான் பிரேக் எடுத்துகிட்டு எனக்கு கை அவ்வளோ வலிக்குது. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த உப்பை கொட்டி அது கோட்டியாடுன்னு நினைக்கிறேன். சம்திங் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இதை கொண்டு அங்கே வைக்கணும். இது நான் விளாண்டனால எனக்கு ஆல்ரெடி தெரியும் எங்கே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு. அதனால் அது வரை பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. இந்த இடத்துல எனக்கு என்ன பெரிய டவுட்டுன்னு தெரியுமா? இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு இவ்வளோ, அப்புறம் எப்படி இது தீ அடையலை தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எதுவுமே கிடைக்கல. ஆக்சுவலாக மோஸ்ட்டாக எல்லா ட்ராஸ்லையுமே எதுலேயுமே இல்லை. இதுக்குள்ளே சாமி சிலை ஒன்று எடுத்து வைக்கணும். அப்பாடா, இது பேர் என்ன? ஏதோ ஒரு தட்டு, தாம்பூலத்தில். அது பேர் என்ன பிளேட்டு? ப்ரேயர் பிளேட். ப்ரேயர் பிளேட். வாய் குழம்புது சளி பிடிச்சிருக்கனால. ப்ரேயர் பிளேட்டை கொண்டு போய் வைக்க போகிறோம் இப்போ நம்ம. பாடா, இப்போயா சுத்தமாக வந்துட்டோம். இப்போ அந்த இடத்துல தான் வைக்கணும். வச்சிடணும். நான் முதல்ல வரையும் எனக்கு விளையாட தான் தெரிஞ்சது. என்னடா கமலாவை ரொம்ப நேரமாக ஆளையே காணோம், ஃபைன் கமலான்னு மட்டும் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லையே அப்படின்றப்ப தான் எனக்கு ஐயோ ஆமாம்ல, தெரியாமல் நம்ம ப்ராக்டிஸ் வச்சுட்டோமோ அப்படின்ட்டு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ப்ராக்டிஸ் தான் வச்சுருக்கேன். இப்போலாம் எனக்கு தெரியவே இல்லை. ஒரு 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 ஹாஃப் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழிச்சு தான் தெரிஞ்சுது. அப்புறம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே கேம் பிளேவை, நம்ம பேசாமல் இதையே எடுத்து போட்டுருவோம். அடுத்து நம்ம ஈஸி மோட் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நார்மல் நோபுன்னு சம்திங் ஒரு மோட் இருக்கும், அந்த மோடில் போட்டுக்கலாம். அந்த மோடில் நான் போடவே மாட்டேன். முதல்ல எனக்கு கஷ்டம் அதெல்லாம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் கஷ்டப்பட்டு இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப வீசிங் வந்துருச்சு. அதனால தான். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ கமலாட்டிருந்து நம்ம தப்பிச்சு விளையாண்டுருக்கோம். அது என்னை பொறுத்து இந்த கேமை பொறுத்தவரை நான் அப்படி தான் விளையாண்டுருந்தேன். அப்புறம் எனக்கு வாய்ஸ் இது கொடுக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஐயோ ஆமாம்ல நம்ம இப்படி பண்ணிட்டோமே. ப்ராக்டிஸ் மோட் வச்சு விளையாண்டுருக்கோம். ஆனால் இது உண்மையாக அதே அளவுக்கு தான் டிஃபிகல்ட்டி இருந்தது. பட் கமலா இல்லை, அவ்வளோதான். கமலாவை தவிர்த்துட்டு எல்லாமே டிஃபிகல்ட்டி தான். ரொம்ப 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 கஷ்டமான இடத்துல தான் ஒழிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு மூளை இருந்தால் கண்டுபிடிக்கலாம்.
எனக்கு கொஞ்சம் மூளை இருக்கனால சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு கடைசியாக ஒரே ஒரு பொருள் மட்டும் என்னால் கண்டே பிடிக்க முடியல. லார்ட் ராம் வில் சேவ் மீ அப்படின்னு வந்து ரொம்ப தடவை எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஐ திங்க் ஸோ வந்து இவங்க மாமனார் தான் எழுதியிருப்பாரு. ஆனால் இவங்க மாமனார் செத்துட்டாரு, அப்புறம் எப்படி எழுதியிருப்பாரு எனக்கு தெரியல. நல்லா மழை பெய்யுது வெளியில், எங்கள் வீட்டிலேயே மழை பெய்யுது, இங்கேயும் மழை பெய்யுது. ஓகே, என்னடா இது கக்கூஸ்லாம் இருக்குது, கருமம். இந்த கத்தியெல்லாம் இருக்குங்க. ஐ திங்க் ஸோ அவங்க மாமனார் உட்கார்றப்போ கமலா குத்திட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த கேமே செம்ம காமெடியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேம் நான் முன்னாடி நிறைய தடவை விளாண்டுருக்கேன். லைக் ஈஸி மோடில் போட்டே விளாண்டுருக்கேன். ஆனால் அவ்வளோ காமெடியாக இருக்கும் இந்த கேமு. எனக்கு என்னமோ இந்த கேம் வந்து இந்தியன் ஹாரர் கேம்னால காமெடியாக இருக்குமா என்னன்னு தெரில. ஆனால் நம்ம கிளவி அளவுக்குலாம் வந்து வராது இந்த கேம். நம்ம பாட்டி அளவுக்குலாம் லைக் அதாவது நம்ம கிராண்ட்பா இருக்காங்களா, அவங்க அளவுக்குலாம் அந்த கேம் வராது. அந்த கேம் அவங்கெல்லாம் எவ்வளோ மாசானவங்க. இந்த கமலா தொல்லை தாங்க முடியல நம்மளால். எவ்வளோ நேரம் இது பண்ணாலும் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா அந்த கமலா. இங்கே வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன தேடிட்டுருக்கோன்னா, சத்தியமாக எனக்கு ஐடியாவே கிடையாது. இப்போ நம்ம பெட்ரூம்க்கு தான் ஆக்சுவலாக போகணும். நான் எங்கெங்கேயோ வந்துட்டுருக்கேன். கிரிக்கெட் பேட்டில் இருக்கு. கமலா கிரிக்கெட் இல்லாமல் விளாடும். இந்த பொம்மை இருக்குது. இந்த பொம்மை நம்ம 8 கண்டுபிடிக்கணும். இப்போ 5 கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த கேலண்டர் பார்த்தீங்களா, ஏதோ லைட்டு வச்ச மாதிரி அவ்வளோ இதாக அடிக்குது. ஸோ கடுப்பாக இருக்குது. எந்த இயருன்னு பார்க்கலான்னு தான் போய் அந்த கேலண்டர்கிட்ட நான் தேடிட்டு இருந்தேன். இது ஓப்பன் பண்ணுவோம். இதுக்குள்ளேயும் ஒன்றுமே கிடைக்கல. எதுவுமே வச்சுருக்காது கமலா, சரியா? எதையா விட்டு எரிஞ்சிரு, தொல்லை பண்ணுறதுக்குதே இரு. உன்னை காப்பாற்ற வரதே பெருசு, இதில் வேறு தொல்லை வேறு பண்ணிகிட்டு இருக்க நீ. சைத்தான் தொல்லை பண்ணுறதே வேலையாக வச்சிட்ருக்கு. ஓகே, ஐயோ மூச்சு முட்டுதுங்க எனக்கு. இப்போ வந்து நம்ம போய் நிறைய பொருள் இன்னும் எடுக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ரேயர் பிளேட்டு, சால்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அவன் ரெட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு கேபினெட் கீ தேவை. இந்த டோர் நம்மளால கடைசி வரை திறக்கவே முடியாது தெரியுமா? இந்த கை மாதிரி ஒன்று வந்தது, அதை வச்சு என்ன பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுவுமே பண்ணவே முடியல. ஓகே, இப்போ வந்து நம்ம போய் வேறு ஏதாவது தேடுவோம். இந்த கபோர்டை திறந்ததுக்குள்ளே எதுவுமே வச்சுருக்காத கமலா, சரியா? உன்னால் வீட்டை விட்டு துரத்தணும். இவங்களுக்கு என்னவா பிரச்சனை? இவைய பாட்டு இங்கே சுற்றிட்டு இருக்கா. அந்த அந்த சுராஜ் அவன் பேருன்னு நினைக்கிறேன். அவன் வந்து கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. என்னங்க கமலா இங்கே இருக்குது. நான் பயந்து ஓடிட்டுருக்கேன் பாருங்கள். நான் நினச்சிட்டேன் இது வந்து ஒரு நார்மல் மோடு, இங்கே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா கமலா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது இந்த பைத்தியம் பிடிச்ச கமலா வந்து சும்மா இங்கே சுற்றிட்டு இருக்கான்னு. ஆனால் செம்ம காமெடியாக இருக்காங்க. என்னங்க இந்த பொம்மை எடுக்க முடியாதா? அதே பொம்மை மாதிரி தான் இருக்குது. ஐயோ கமலா மேடம், என்னங்க ஆண்டி இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க படுத்து? உங்களுக்காக தான் நாங்களே வந்திருக்கோம். நீங்கள் என்னென்னா இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க பைத்தியமாட்ட. யாரோ செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ தான் அவங்க மாமனார் கொண்டிருக்கா. கடைசி வரை இவ அழுதுட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுற முடியும் சொல்லுங்கள்? இது பாட்டு அழுதுட்டுருக்கு பைத்தியமாட்ட. சைடு கீழே மேலே கீழேன்னு நினைக்கிறேன். என்னங்க ஒரு செருப்பு மட்டும் இருக்குது. என்ன மேடம், கமலா மேடம், இன்னொரு செருப்பு எங்க? தையல் மிஷின்லாம் வச்சுருக்கா. ஆனால் இவ்வளோ கேவலமாக இருக்குது சாரீ. ஒரு புதுசாக ஒரு தையல் கூட உன்னால் போட முடியாதா கமலா? வேஸ்ட்டு கமலா நீ. இந்த ஃபுல் வீடும் உனக்கா? உனக்கெலாம் தர முடியாது இதெல்லாம். உனக்கெலாம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெருசு. இதில் வந்து இங்கே வந்து யாரையோ பிடிச்சி கடிச்சு வச்சுட்ருக்க. தொல்லையாக இருக்கும் போலங்க இந்த கமலா வந்து வீட்டு வாசலில் வந்து எரிஞ்சிட்ருக்கும்ல நெருப்பு. இல்லைனா வந்து இங்கே இருக்க நெருப்பில் வந்து போட்டு எரிச்சிட வேண்டியதானே. எதுக்கு இவங்கெல்லாம் பயந்து ஓடுறாங்க? நம்மள மாதிரி போல்டாக இருக்கணுங்க. நான் சொல்லிக்கிறேன் ப்ராக்டிஸ் மோடில் வந்துட்டு. இவங்க வந்து நம்ம பார்த்து அந்த இதை வந்து இங்கே போட்டுருவோம். ஓகே, நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது என்னென்னா என்னமோ நினைக்கிறேன் டர்மரிக் மாதிரி இருக்குது. இது பார்க்குறக்கு என்னன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து இப்போ அந்த இடத்துல வச்சுருவோம். எனக்கு வந்து கை வலி தாங்க முடியலங்க இந்த கேம் விளாண்டு. ஓகே, விளாடுவோம். இது கொஞ்சம் லாங்காக தான் போயிடுச்சு. நீங்கள் நடுவில் இந்த தேடுற கேப்லலாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப லாங்காக போயிடுச்சு வீடியோ. இந்த இடத்துல வச்சுருவோம். ஓகே, எந்த சிலையும் வரலல்ல. சரி நம்ம
கிட்டத்தட்ட நான் 3 பொருள் கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இது நம்மளால ஓப்பன் பண்ண முடியாது. இந்த ஊஞ்சல்ல கொஞ்ச நேரம் உட்காந்து ஆடலான்னா, அதுவும் முடியல. தொல்லையா இருக்கு இந்த கமலாவோட ஒரே. ஓகே. இங்க ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்போம். ஐயய்யோ! கமலா. ஐயோ! பயந்துட்டேங்க. நான் முதல் தடவ கமலா வந்து இப்படி பார்த்தோனே நான் வந்து என்ன நினச்சேன் தெரியுமா? ஐயய்யோ! என்னடா இது இப்படி படுத்துட்டுருக்கான்னு பயந்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்றுச்சு. அவ்வளோ பயந்துட்டேன். ஓகே. இன்னும் எத்தன பொருள் நம்ம கண்டுபிடிக்கணும்? ப்ரேயர் பிளேட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்னமோ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆடோட ஒரே தொல்லையா இருக்கு. இந்த 3 பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் ப்ரேயர் புக்கு, கலாஷ் பாட்டு, அப்புறம் வந்து ஹோலி வாட்டர் எடுக்கணும். ஆ ஓகே. இப்போ வந்து நம்ம எடுத்துட்டு வந்துரலாம். ஆக்சுவலா வந்து நம்ம 10 மினிட்ஸ்க்குள்ளேயே 3 பொருள் எடுத்துட்டோம். மிச்சம் 25 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த கலாஷ் பாட்டு, ஹோலி வாட்டரு, அப்புறம் வந்து அ ஏதோ ஒண்ணு எடுக்கணுமே மறந்துட்டேன். அது 3யும் தான் தேடிக்கிட்டே இருந்தோம். கஷ்டமா இருந்தது தெரியுமா? அவ்ளோ நேரம் தேடுறேன் நானு. கிடைக்கவே இல்லங்க. சுத்தமா எனக்கு ஒரே கடுப்பாயிருச்சு. சரி கொஞ்ச நேரம் தேடலாம். வெயிட் பண்ணுங்க. சரி இப்போ வந்து பெட்ரூம்க்கு வந்தாச்சு. இந்த பெட்ரூம்ல இருந்து நம்ம இந்த அந்த பேர் என்ன கலாஷ் பாட்டா? கலாஷ் பாட்டே வைக்க வேண்டியதுதானே. தொல்ல பண்றதுக்குன்னே இந்த மாரி ஒரு ஸ்டிக் ஊதுபத்திய கொடுத்து பிஜிலி வெடிய வைன்னு நம்ம கையில கொடுத்து தொல்ல பண்ண வேண்டியது. நம்ம பாட்டு கஷ்டப்பட்டு போய் எங்கேயாவது போய் நின்னு அத வந்து வெளில எடுத்துட்டு வரணும். கக்கூஸுங்க இங்க பாருங்க கருமம். கமலா கழுவ கூட கழுவாது போல. வெட்டியா தானே இருக்கு வீட்ல. ஓகே. இப்போ வந்து 6 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 2 பொருள் தான். நம்ம வந்து பொருளும் 2 கண்டுபிடிக்கணும். 2 பொம்மையும் கண்டுபிடிக்கணும். அது 2 கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வின் ஆயிடலாம். பொம்மை ஆக்சுவலா ரொம்ப நெசசரி கிடையாது. நானா சொல்லிட்டு இருக்கேன். இங்க என்ன எழுதியிருக்கு? எவ்ரி சின்ஸ் ஐ காட் மேரிட் டூ திஸ் ஃபேமிலி எவ்ரிஒன் ஹஸ் ஷோன் மீ நத்திங் பட் லவ் ஆல்தோ சம்டைம்ஸ். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்குன்னா, நான் வந்து கல்யாணம் வந்ததுலேருந்து எல்லாருமே எனக்கு வந்து லவ் தான் காமிச்சாங்க. எனக்கு வந்து விராஜை பார்த்தா மட்டும்தான் சுத்தமாக அவன் ஹாப்பியாகவே இல்லாத மாதிரி இருக்குது. நானும் விராஜும் வந்து டீனேஜர்ஸாக இருக்கிறப்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணனால அவன் வந்து ரொம்ப என் மேலே இது பண்ண மாதிரி இருக்கான். ஐ திங்க் வந்து நான் என் ஹஸ்பண்ட் அதாவது சுராஜ் தான் வந்து விராஜோட தம்பி. விராஜ் தான் வந்து சுராஜோட தம்பி. சுராஜுக்கு தான் இந்த இது வந்து ஆக்சுவலாக வந்து 2 பேர் 4 பேர் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். விராஜு, சுராஜு, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அப்புறம் கமலா 5 பேர். ஓகேவா? கமலா வந்து இவங்க குடும்பத்துக்கு கல்யாணம் ஆகி வரப்போ வந்து யாருக்கு கல்யாணம் ஆகி வந்திருக்காங்கன்னா, சுராஜ். அதாவது பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி வந்திருக்கா. அப்போ அது வந்து விராஜுக்கு வந்து புடிக்கல. ஏன்னா வந்து விராஜும், கமலாவும் வந்து சின்ன வயசு அதாவது டீனேஜர்ஸா இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல. அதனால தான் வந்து இப்படி வந்து அதனால வந்து விராஜுக்கு வந்து புடிக்கல. இவங்க அண்ணன கல்யாணம் பண்ணது. அதனால வந்து ஐ திங்க் இந்த விராஜ் பைத்தியக்காரன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு நெனைக்கிறேன். ஓகே. நம்மளுக்கு கலாஷ் பாட் கிடைச்சிருச்சு. இந்த ஊதுபத்தி இது பண்ணா வந்து கலாஷ் பாட் வருமாமா. ஐயோ! முடியல என்னால. சரி ஓகே. அதனால வந்து இங்க யாரு கல்ப்ரேட்னா வந்து கமலா கிடையாது. உங்க மாமனார் கிடையாது. உங்க மாமியார் கிடையாது. சுராஜ் கிடையாது. விராஜ் தான் இங்க கல்ப்ரேட். ஆக்சுவலா சொல்லப்போனா இவங்க அப்பா, அம்மா மேல தான் தப்பு. முதல்ல கேட்டு தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ண முடியாதா? தேவையில்லாம வேல பார்த்துட்டுருக்காங்கண்ணா. சுராஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலா விராஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? நம்ம இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லாமே இந்த இந்த கருமம் புடிச்ச அவங்க அம்மா, அப்பாவால தான். ஏன் தான் தொல்ல பண்றதே வேலையா வச்சுட்டுருக்காங்கன்னே தெரியல. எனக்கு சத்தியமா புரியல. அ இப்போ வந்து விராஜ் தான் வந்து இந்த மாரி மோசமான வேலையெல்லாம் ஐ திங்க்ன்னு கிடையாது. கன்ஃபார்மா 1000% கன்ஃபார்ம் விராஜ் தான் வந்து இந்த 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 ஸ்பிரிட்ட வந்து கமலா மேல வர வச்சிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னே எனக்கு சத்தியமா புரியல. ஃப்ரெண்டுன்றாங்க. ஆனா வந்து கடைசில பார்த்தா, இப்படி ஒரு பைத்தியமாட்டம் ஒரு வேலைய பார்த்துட்டு போயிடுறாங்க. கடைசில எவனோ ஒருத்தன் வந்து நம்மள வந்து தொல்ல பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ முடியல. ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலா இந்த நடுவுல அந்த பீட்ஸா கேம் வந்தது. நான் வந்து என்ன நெனச்சேன்னா, இது வெளில போயிரலாம்னு நெனச்சேன். ஆனா வந்து இது வந்து வெளிலயே மாட்டேங்குது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம், கமலா விளையாண்டு வந்து ஒரே கடுப்பா இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் வந்து இந்த 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 கேம் விளையாடலான்ட்டு இருக்கேன். ஆனா இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. நீங்க பாருங்க.
இன்னும் வந்து 2 பொருள் கண்டுபிடிக்கணும். பிரேயர் புக் அண்ட் ஹோலி வாட்டர். பார்த்தீங்களா அந்த பீட்ஸா கேமு? நல்லாயிருக்கும். அது வந்து நீங்க கேளுங்க. அத பத்தி என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் சொல்லுங்க? கமலா கேம்க்கு ஒண்ணு எக்ஸ்ப்ளைன் பண்ண கிடையாது. இதில வந்து அந்த பீட்ஸா கேம்க்கு எதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்? நீங்க வந்து பார்த்துட்டீங்களா நடுவுல? அது அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நடுவுல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவ் குடுக்கலான்னு அது பண்ணேன். என்னடா இது வேற ஒண்ணு அடிச்சுக்குது. கமலா தான் இல்லவே இல்லல. அப்புறம் எதுக்கு இப்படி அடிச்சு இது வந்து அங்க விழுந்துக்குது. நம்ம இதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல நம்ம முதல்ல. ஓகே. இப்போ வந்து எல்லா பொருளையும் நம்ம தேடிக்கலாம். இப்போ 17 மினிட்ஸ் ஆச்சு கிட்டத்தட்ட. ஒரு 18 மினிட்ஸே ஆகப்போகுதுன்னே வச்சுக்கோங்களேன். எனக்கு மூச்சு முட்டுதுங்க. பேசி பேசி இந்த பைத்தியம் முடிச்ச கமலாவ பத்தி. ஓகே. இன்னொரு 35 மினிட்ஸ் இன்னும் இருக்கு 35 மினிட்ஸ். இப்போ நம்ம 20 மினிட்ஸ்னே 17 மினிட்ஸ் ஆச்சுன்னு 17ல 18 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. இன்னும் 20 மினிட்ஸ்னே கணக்கு வச்சுக்கிட்டோம்னா 2 மினிட்ஸ் எடுத்துட்டோம்னா, இன்னும் கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் நம்மள வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணணுமாமா. ஸோ முடியல. ஓகே. இப்போ வந்து இதுக்குள்ள போய் நம்ம அது பேர் என்ன? அது பேர் என்ன? அந்த சூட்கேஸ்க்கு வந்து பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். ஏங்க சூட்கேஸுக்கு கூடயாங்க பாஸ்வேர்ட் வைப்பாங்க? தொல்லையா இருக்குங்க. நானும் வச்சிருக்கேன். ஆனா வந்து ஆக்சுவலா கடுப்பா இருக்குங்க. சும்மா சூட்கேஸ்க்கு பாஸ்வேர்டு, அதுக்கு பாஸ்வேர்டு, இதுக்கு பாஸ்வேர்டுன்ட்டு. சும்மா 1, 2, 3, 4ன்னு வைக்க முடியாதா? அதுக்கு ஒரு நம்பரு, இதுக்கு ஒரு நம்பருன்ட்டு. கடுப்பாயிருச்சு எனக்கு. ஓகே. இப்போ எங்கேயோ போய் சூட்கேஸ்க்கு பாஸ்வேர்ட் இந்த கைதிகள்லாம் வந்து கைதிகள்னோனே படம் தான் ஞாபகம் வருது. இந்த தீவ்ஸ்லாம் வந்து இந்த ஜெயில்ல இருக்கிறப்போ வந்து இந்த கோடு போட்டு விளையாடுறதான்னு தெரில ஆக்சுவலா அது. இத்தன நாள் முடிஞ்சுச்சு அந்த மாரி அடிப்பாங்கல்ல, அந்த மாரி வந்து இங்க வந்து கமலாவோட மாமனார் வந்து எழுதி பைத்தியமாட்டம் பண்ணி வச்சிருப்பாரு. இவனுங்கலாம் பண்றதுல நம்ம தொல்ல பண்ண வேண்டியதா இருக்கு. ஐயய்யோ! இது யாரு கைன்னு எனக்கு உண்மையா ஐடியாவே கிடையாது. சுராஜோட கையா? அதாவது விராஜோட அண்ணன். அதாவது கமலாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட டீனேஜரா இருக்கப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டோட அண்ணனோட அது கமலாவோட ஹஸ்பண்டோட கையா? கமலாவோட மாமனாரோட கையான்னு தெரியல. கமலா நீ வந்து இத இப்ப ரீட் பண்றன்னா, இது வந்து அவ்ளோ லேட்டா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். உன்னோட உன்னோட அண்ணன் அதாவது விராஜ் வந்து என்ன இந்த மாரி ஒரு மோசமான இடத்துல வந்து பயங்கரமான இடத்துல வந்து போட்டு அடைச்சு வச்சிருக்கான். இந்த இடத்துல வந்து என்ன ஏதோ வந்து பலி குடுக்கறதுக்காக வச்சிருக்கான். ஏதோ மிஸ்டீரியஸா நடக்குது. எனக்கு வந்து ஏதோ இந்த மந்திரம்லாம் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு எதுன்னு கரெக்ட்டா தெரியல. எனக்கு ரொம்ப சாரி. நான் வந்து உன்கிட்ட ஒரு அப்பாவா வந்து உன்கிட்ட நான் வந்து ஒரு ரொம்ப உனக்கு இது பண்ணிட்டேன். அ அ இது வந்து நீ இங்கேருந்து ஓடிரு. அப்புறம் வந்து விராஜுக்கு வந்து இத பத்தி இது பண்ணிரு அப்படின்ற மாரி என்னமோ சொல்றான். எனக்கு சத்தியமா என்னன்னு புரியல. அது வந்து என்னமோ பைத்தியமாட்டம் எழுதி வச்சிருக்கான். என்னன்னே எனக்கு புரியல. இது வந்து என்ன 8, 5 3853 தான் வந்து பாஸ்வேர்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல 853, 853ன்னு போட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆக்சுவலா இது லைவே கிடையாது. நான் பாட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன். ஓகே. இந்த மாரி வந்து விராஜ் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறான் அப்படின்ட்டு அந்த மாரி தான் சொல்லியிருக்காரு. எல்லாருமே இன்டைரக்ட்டா சொல்றாங்களே தவிர, நம்மள மாரி யாருமே டைரக்ட்டா பேச மாட்றாங்க. நம்மலாம் ஓப்பன் மைண்டட்ல. ஓகே. 853 இந்த சூட்கேஸ தேடுறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்குங்க. 853 ஞாபகம் வச்சுக்கணும். மறந்துருவேன் நான் வேற. எனக்கு வேற ஞாபக மறதி அதிகம். நான் எப்படி தெரியுமா? கையில ஃபோன வச்சுட்டு ஃபோன் எங்க? ஏதாவது கையில ஏதாவது பொருள் இப்போ வந்து நம்மளுக்கு எதாவது வேணும்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில் வேணும் அப்படின்னா, பென்சில் வந்து கண்ணு முன்னாடி டேபிள்ல இருக்கும். ஓகேவா? அது கூட விடுங்க. கண்ணு தெரியலன்னே வச்சுக்கலாமே. கையிலே எல்லாம் காதுல வந்து பென்சில சொருகி வச்சுட்டு, ஐயோ! எங்க அம்மா பென்சில காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நேரம் தேடினா எனக்கு பைத்தியமாயிருவேன். அவ்வளோ தேடுவேன். தேடி கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் காதுல ஐயோ! கடுப்பா இருக்குன்னு தல சீவலான்னு போறதுக்குள்ள கடுப்பா இருக்கே! சரி போய் தல சீவிட்டு புது பென்சிலாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போறதுக்குள்ள பார்த்தா தலையில இருக்கும். ஐயோ! முடியாது என்னால. அது ரொம்ப கடுப்பா இருக்கும் தெரியுமா? ஓகே. இப்போ வந்து அவ்வளோ ஞாபக மறதி. இப்போ வந்து பாருங்களேன், இப்போ ஏதோ தண்ணி குடிக்கலான்னு வந்திருக்கேன்னு வைங்களேன் கிச்சனுக்கு. உடனே இது வந்து வந்து உள்ள வருவேன். எதையோ நெனச்சுட்டே வந்துட்டுருப்பேன். அப்புறம் வந்து உள்ள வந்தோனே மறந்துருவேன். ஐயோ! எதுக்கு வந்தோம் நம்ம? ஐயய்யோ! மறந்துருச்சே! அந்த மாரி பண்ணிட்டுருப்பேன். ஏன் தான் இப்படி இருக்கேனோ நான். ஐயோ! நீங்களும் இப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு பிளாக் ஹார்ட் போட்டுட்டு போங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டுருக்கோம்.
என்னென்னமோ தேடிட்டு இருக்கேங்க. என்ன தேடுறேன்னு எனக்கு புரியல. நல்ல வேளை இந்த மாரி பச்சை கலர்ல நல்ல வேளை இந்த மாரி பச்சை கலர்ல அவுட்லைன் குடுத்துருக்காங்க. அப்பயாவது நம்மளுக்கு எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்னாவது தெரியும். 853ன்னு தான் நெனைக்கிறேன் பாஸ்வேர்டு மறந்துட்டேன். ஆமா 853ன்னு தான் நெனைக்கிறேன். ஆமா. 853 அதான் பாஸ்வேர்டு வந்துருச்சு. இது வந்து ப்ரேயர் புக்குன்னு நெனைக்கிறேன். இத கொண்டு அந்த இடத்துல வைப்போம். ஏய் விராஜ் மண்டையா உன்கிட்ட மாட்டிட்டு நாங்க படுற பாடு இருக்கே. கமலா ஒண்ணும் உன்கிட்ட மாட்டல. நான் தான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். தொல்லையா இருக்கு எனக்கு இவனோட. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நடுவுல கொஞ்சம் நீங்களே ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. எனக்கே கடுப்பா தான் இருக்கு. ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருக்கேன் இந்த ப்ரேயர் புக் அத இதுன்னு. அந்த இடத்துக்கே வரேங்க. அதான் கடுப்பா இருக்கு எனக்கு. இல்லன்னா வந்து பரவால்ல. எனக்கு வேற தண்ணி வேணும். இப்ப போய் நான் எடுக்கணும் அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து நம்ம இத கொண்டு வைக்கணும். இன்னும் எத்தனை பொருள் இருக்கு? நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் தான். ஹோலி வாட்டர் மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் நம்ம வச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து அவ்வளோதான். அந்த ஹோலி வாட்டர் தேடுறதுக்காக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வேஸ்ட்டாக போச்சு. எனக்கு எல்லாமே இந்த ஹோலி வாட்டரால தான். அந்த ஹோலி வாட்டர் மட்டும் ஈஸியான ஆக்சுவலாக ஹோலி வாட்டர் ஈஸியான இடத்துல தான் வச்சுருக்காங்கங்க. அது வந்து கேபினட் கீ தான் வந்து அது எங்கன்னே தெரியல. நான் அவ்வளோ நேரம் தேடுறேன். அந்த கேபினட் கீ எங்கடா போயிருக்கும்னு கடைசியில் பார்த்தா ஒரு சப்ப ஈஸியானால முடியல. எங்கே இருக்குமோ தெரியவே இல்லை எனக்கு சத்தியமா. ஐயோ யூடியூப் தான் பார்க்கணும் போலன்றது அளவுக்கு நான் வந்துட்டேன். அவ்வளோ கடுப்பாயிடுச்சு எனக்கு. எங்கடா போச்சு இந்த கேபினட் கீ அப்படின்னு கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் அந்த கேபினட் கீயை தான் நான் தேடி இந்த கேமில் அலைஞ்சிருப்பேன். நீங்கள் அதெல்லாம் ஓட்டிங்க. சத்தியமாக என்னாலே அதை பார்க்க முடியாது. அவ்வளோ போர் அடிச்சுது. இந்த கேபினட் கீயை தேடி என் கையே என்னோட லெஃப்ட் ஹேண்டே உடஞ்சிருச்சு. இன்னும் புது லெஃப்ட் ஹேண்ட் தான் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். மேக்னெட்டிக் லெஃப்ட் ஹேண்ட் தான் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். சுத்தமாக முடியலனால இந்த பைத்தியம் முடிச்ச கேபினட் கீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அப்படி ஈஸியான ஒரு இடத்துல இருந்தது. நீங்களே பாருங்களேன். ஆக்சுவலாக நான் போன தடவை பார்க்குறப்ப இந்த மாதிரி ஏதோ புக் ஷெல்ஃபில் தான் இருந்தது. நானும் இந்த மாதிரி புக் ஷெல்ஃபில் தான் இருக்குன்னு எல்லா புக் ஷெல்ஃபையும் தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் மாதிரி கிடைக்கவே இல்லை இந்த கரும்பு முடிச்ச கேபினட் கீ. தேடின புக் ஷெல்ஃப்லேயே தேடிக்கிட்டு இருக்கேங்க. ஒரே கடுப்பாக இருக்குது. சரி ஓகே. இப்போ வந்து புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இது என்னடா இது? இந்த இடமா? சை புதுசான்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்கல்ல. இது புதுசான இடமா உனக்கு? எனக்கு தலைவலி தாங்க முடியல. ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லை. இதில் வேற இந்த மென்டல் ஆட்ட வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்து தொல்லை பண்ணுறாங்க. ஓகே வந்தாச்சு இந்த இடத்துக்கு. இது என்ன இடம்? சத்தியமாக எனக்கு தெரியலையே.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கேபினெட் கீ இருந்திருக்கும். ஆனால் நான் வந்து பைத்தியம் மட்டும் சுற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே பாருங்க, இதோட நான் 3வது தடவை இந்த இடத்துக்கு வரேன். ஓகே, இது வந்து கேபினெட் கீ இல்லை. இங்கே தான் இருக்கும்னு நினச்சி நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். சுத்தமாக எனக்கு கேபினெட் கீயே கிடைக்கல. இந்த கமலா பாருங்க, அது பாட்டு இஷ்டத்துக்கு படுத்து உருண்டுக்கிட்டே இருக்குது. போரே அடிக்காது போல். நான்லாம் 5 நிமிஷம் படுத்தாலே போர் அடிக்குதுன்னு போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆக்சுவலாக எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்தா போரே அடிக்காது. நான் 1 வருஷத்துக்கு கொடுத்தா கூட ஒரே ஷார்ட்ஸை பார்த்துட்ட அளவுக்கு எனக்கு சுத்தமாக போரே அடிக்காது ஃபோன் பார்த்தா. ஆனால் வந்து என்னோட லைக் நான் தான் வந்து எங்கள் ஃபேமிலியிலே இப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என் ஃபேமிலியிலே வந்து என் தம்பியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் அவ்வளோ பார்ப்பான். ஆனால் அவனுக்கு வந்து சும்மா ஃபோன் பார்த்து ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்தாலும் வந்து பார்க்கவே மாட்டான். பிடிக்கும் அவனுக்கு நான் ஃபோன் பார்க்குறதுக்கு. ஆனால் போர் அடிச்சிடும் அவனுக்கு ஃபோன் பார்த்து பார்த்து. என்னடா இது குப்புற இருக்குது ஃபோனு. ஓகே, அவனுக்கு பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும் இது பண்ணி. அப்புறம் வந்து நான் தான் கஷ்டப்பட்டு இது பண்ணி கொடுப்பேன். என்ன குப்புற இருக்குது ஃபோனு. யாரா குப்புற வச்சது? கைஸ் சாரி கைஸ், நீங்கள் வந்து இது வந்து குப்புற வச்சு பார்த்துக்கோங்க ஓகேவா? தெரியாமல் குப்புற வந்துருச்சு போல். ஓகே ஃபைனலி இன்னொரு 4 மினிட்ஸில் நம்ம கேம் ப்ளே முடிக்க போகிறோம். எடுக்க போகிறேன் இப்போ நான் கேபினெட் கீயை இல்லை, ஹோலி வாட்டரை எங்கெங்கேயோ பைத்தியமாட்டம் வந்துட்டுருக்கேன். எடுத்ததுக்கப்புறமும் ஏன் தான் எடுக்கவே இல்லையே இன்னும் நான். ஐயோ
ஃபைனலி எடுத்தாச்சு கேபினட் கீயை. இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸில் நம்மளுக்கு கேம் ப்ளேவே முடிய போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே காய்ஸ், நல்லா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸில் கேம் ப்ளேவே முடிய போகுது. கிட்டத்தட்ட 3 மினிட்ஸ் இல்லை, இன்னும் 2 மினிட்ஸ்லேயே கேம் ப்ளே முடிய போகுது. இப்போ வந்து இப்போ போய் நம்ம அந்த ஹோலி வாட்டரை வந்து இந்த கேபினட் கீழேருந்து எடுத்துடலாம். இதுக்கு எதுக்கு நான் 3 மினிட்ஸ் எடுத்தேனே தெரில. ஒரு 2 மினிட்ஸ்லேயே முடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் நான் வந்து 3 மினிட்ஸ் ஆக்கி விட்டேன். ஓகே, இப்போ வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம் கேபினட் கீ இல்லை, லைக் ஹோலி வாட்டரை. ஓகே, எடுத்தாச்சுங்க. இப்போ தான் நான் இப்போ யார் இந்த பீட்சா ரெடியை கூப்பிட்டா? சும்மா இந்த கேம் வந்துக்கிட்டே இருக்குது. பேசாமல் அடுத்த தடவைலாம் காசு கட்டிடணும் போல் ஆடு பார்க்க வேண்டான்ட்டு. கடுப்பு. ஆடு பார்க்குறப்ப ஆடு தான் பார்ப்பாங்க. லாஸ்ட்டு பொருள் இந்த வீட்டை பார்த்துக்கலாம் நல்லா. இதாங்க இந்த நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ நான் 35 நிமிஷம் விளாண்ட வீடு, வர்த்தே இல்லாத வீடு வச்சுட்டு எப்படியோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சத்தியமாக இந்த கையை அழுத்திட்டே இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் அதுவாக வந்து அவனாக வந்து ப்ரேயர் புக்கை எடுத்துகிட்டு உட்காந்துட்டாரு. சாரி, அவன்னு சொல்லக்கூடாது, அவர் அந்த அங்கிள். பாடா வருது கமலா பைத்தியக்காரி, நடந்து வருது பாரு. பாத்ரூம் போயிட்டு கழுவாத மாதிரியே நடந்து வந்துட்டுருக்கு. அப்படியே கத்தி சாக வேண்டியதான். இவ்வளோ நேரம் படுத்துட்டு இருந்துட்டு இப்போ வருது பாருங்களேன், கடுப்பாகுது எனக்கு. இந்த தேங்காவெல்லாம் கொண்டு வச்சோன்னே வருதுங்க. இதுக்கு என்னமோ கல்யாண விருந்து வைக்கிற மாதிரி சனி நாட்டை வந்துட வேண்டியது. இன்னுங்க ஹல்கட்டை பச்சை கலர்லலாம் ஆகிட்டுருக்கு. ஸோ முடியல கமலா, செத்துருச்சுன்னு நினைக்கிறேன் கமலா. அப்படியே சாவு கமலா, சரியா செத்துரு. ஒரே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது எனக்கு கமலா செத்ததோட. ஓகே, இந்த வியூவிலேருந்து பார்த்தா கமலா செம்ம காமெடியாக இருக்குது சொல்ல போனேன்னா. ஓகே, வெற்றிகரமாக கேமை முடிச்சாச்சு. என்ன வருதுன்னா அந்த இப்போ வந்து இந்த இதை பற்றி எப்படி வருதுன்னா, கமலா வந்து இந்த இப்படி வந்து பண்ணிட்டாரு. ஆனால் இதில் பார்க்க கமலா அழகாக தான் இருக்குது. ஹஸ்பண்ட் கூட வந்து சேர்ந்துருச்சு கமலா ஒன்றா. ஆனால் வந்து அந்த சாமியார், அதாவது நம்மளை வந்து அந்த பேயோட சக்தி வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரை பாய்.